பாகிஸ்தானை விட இந்தியா 10 வருடம் பின்தங்கியிருக்கிறது. அப்ரிடி பேச்சை கேட்டு கொதித்த நெட்டிசன்கள். முன்னாள் பாகிஸ்தான் வீரர் ஷாகித் அப்ரிடி இந்தியா குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானை விட இந்தியா 10 வருடம் பின்தங்கியிருக்கிறது எனவும் இந்தியாவை எதிரி நாடு என்று சொல்வதே அவமானம் என்றும் பேசியிருக்கிறார். இதனையடுத்து சமூக வலைதளத்தில் அவருக்கு கண்டனங்களும் விமர்சனங்களும் குவிந்து வருகிறது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பல காலமாக எல்லை தாண்டிய பயங்கரவாதம் குறித்த பிரச்சனை நீடித்து வருகிறது. சமீபத்தில் நடந்த பகல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது. சில நாட்கள் வரை நீடித்த அந்த தாக்குதல் சம்பவங்கள் பின்னர் சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு முடிவுக்கு வந்தது. பாகிஸ்தான் தன்னை தற்காத்துக் கொள்ள அமெரிக்காவின் உதவியை நாடியதாகவும் கூறப்பட்டது. இப்படி பாகிஸ்தான் உண்மையாகவே பின்னடைவை சந்தித்திருந்தாலும் பாகிஸ்தான் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் இந்தியாவை விட பாகிஸ்தான் வலுவாக இருப்பதாகவும் இந்தியா பின்வாங்கியதாகவும் சில பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முன்னாள் பாகிஸ்தான் வீரர் ஷாகித் அப்ரிடி இது போன்ற ஒரு கருத்தை பேசியிருக்கிறார். அதில் பாகிஸ்தானை விட இந்தியா 10 வருடம் பின்தங்கியிருக்கிறது. நமக்கு சரிசமமாகவோ நம்மை வீழ்த்த வேண்டும் என்பதையோ கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். உலகிலேயே அதிக முன்னேறிய தொழில்நுட்பங்களை வைத்திருக்கும் வேகமாக வளர்ந்து வரும் நாடு பாகிஸ்தான். இந்தியாவை நமது எதிரி நாடு என்பது சொல்வது பாகிஸ்தானுக்கு அவமானம். இவ்வாறு ஷாகித் அப்ரிடி பேசியிருக்கிறார். இந்த முட்டாள்தனமான பேச்சு சமூக வலைதளத்தில் பலரும் எதிர்த்து வருகிறார்கள். ஷாகித் அப்ரிடி கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி பாகிஸ்தானில் புகழ் வெளிச்சம் தேடி வருகிறார். ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதல் நிறுத்த ஒப்பந்தம் முடிவானது. அதன் பிறகு ஷாகித் அப்ரிடி பாகிஸ்தான் வெற்றி பெற்று விட்டதாக சாலைகளில் ஊர்வலம் சென்றார். இதேபோல தவறான சித்தரிப்புகளை செய்து கவன ஈர்ப்பு செய்து வருகிறார் ஷாகித் அப்ரிடி.